பராசக்தி டிராமால சிவாஜி கணேசன் அவர்கள் ஹீரோவா பண்ணதுனால பராசக்தி படத்திலையும் கணேசன் அவர்களே ஹீரோவா போட்டுக்கலாம்னு டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு முடிவு பண்ணி ஏவிஎம் செட்டியார் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், நான் கணேசனோட டிராமா பார்த்ததில்ல, உங்க 2 பேருக்கும் நம்பிக்கை இருந்தா அவரே ஹீரோவா போட்டு எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. படம் எடுத்தவரை ஏவிஎம் செட்டியார் அவர்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லையாங்க. ஹீரோவா நடிச்ச பையன் என்னையா கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி வீக்கா தெரியறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதைக்கு சரியாதானங்க இருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் பஞ்சு சொல்ல, அதுக்கு ஏவிஎம் செட்டியார், ஹீரோ பாக்குறதுக்கு கொஞ்சம் உடம்பு போட்டு இருந்தாதான் ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள், கணேசன் டிராமால ஆக்ட் பண்ணதுனால வெளியூர் போறது வரதுன்னு கொஞ்சம் வீக்கா கருத்து போயிருக்காரு, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லனா ஒரு 3 மாசம் கேப் விட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏவிஎம் செட்டியார், சரி உங்க இஷ்டம், படம் எடுத்தவரை நிறுத்தி வைங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு கணேசனை வச்சு ஒரு சீன் மட்டும் எடுத்து என்கிட்ட காட்டுங்க, நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு கணேசன் அவர்களை வச்சு ஒரு சீன் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏவிஎம் செட்டியார் அப்ரூவ் பண்ணது இல்லாம ஏற்கனவே எடுத்த சீன்ஸ் எல்லாமே ரீடேக் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் படம் எடுத்திருக்காங்க.